வ. வி. சு. ஐயர் தமிழின் முதல் சிறுகதை சொல்லி. கதை சொல்லிகளின் கதை பாகம். பார்க்கப்போனால் நான் மரம்தான். ஆனால் என் மனதில் உள்ளதையெல்லாம் சொல்வதானால் இன்றைக்கெல்லாம் சொன்னாலும் தீராது. இந்த ஆயுசுக்குள் கண்களால் எவ்வளவு பார்த்திருக்கிறேன். காதுகளால் எவ்வளவு கேட்டிருக்கிறேன். உங்கள் பாட்டிகளுக்குப் பாட்டிகள் தவுந்து விளையாடுவதை இந்தக் கண்களால் பார்த்திருக்கிறேன். சிரிக்கிறீர்கள். ஆனால் நான் சொல்வதில் எள்ளளவும் பொய்யில்லை எனத் தொடங்கும் வ. வி. சு. ஐயரின் குளத்தங்கரை அரசமரம் கதைதான் தமிழ் சிறுகதையின் வரலாற்றைத் தொடங்கி வைத்த முதல் சிறுகதை. ஐயருக்கு முன்னர் அச்சில் கதை சொன்னவர்களாக பரமார்த்தகுரு கதை சொன்ன வீரமாமுனிவரும் குசிகர் குட்டிக்கதைகள் சொன்ன அ. மாதவையாவும் சிறிய கதைகள் சொன்ன பாரதியும் இருக்கிறார்கள்தான். என்றாலும் சிறுகதை என அறியப்படும் வடிவத்தில் கதையைச் சொன்னவர் வ. வி. சு. ஐயர்தான். சொல்கதைகள் பழங்கதைகள் தொன்மக்கதைகள் பாட்டி சொன்ன கதைகள் விடுகதைகள் நெடுங்கதைகள் குட்டிக்கதைகள் பஞ்சதந்திர கதைகள் விக்கிரமாதித்தன் கதைகள் தெனாலிராமன் கதைகள் மரியாதைராமன் கதைகள் ஆயிரத்தோர் இரவு கதைகள் என விதவிதமான வடிவங்களில் மனிதச் சமூகம் காலம் காலமாக கதை சொல்லி வந்திருக்கிறது. புதுமைப்பித்தன் சொன்னது போல சிறுகதை என்பது தற்காலத்தில் எழுந்த மென்னாட்டுச் சரக்கு. சிறுகதை என்றால் சிறிய கதை கொஞ்சப் பக்கங்களில் முடிந்து விடுவது என்பதல்ல. ஒரு சிறு சம்பவம் ஒரு மனோநிலை என ஒரு பொருள் பற்றி எழுதுவது. சிறுகதை என்பது வாழ்க்கையின் சாளரங்கள். அமெரிக்கச் சிறுகதைகளின் முன்னோடியான எட்கர் ஆலன் போ சிறுகதைக்கான இலக்கணமாக சிலவற்றைச் சொல்லிச் சென்றார். அதில் ஒன்று சிறுகதை என்பது ஒரே அமர்வில் வாசித்து முடிப்பதாக இருக்க வேண்டும். முதல் வரியிலேயே கதை ஆரம்பமாகிவிட வேண்டும். ஒரு பொருள் பற்றியதாகவோ ஒரு மனோநிலை பற்றியதாகவோ ஒருமை கொண்டதாக அமைய வேண்டும். இந்த வகையில் பார்க்கும்போது வ. வி. சு. ஐயரின் சிறுகதைகளே முன்னத்தி ஏறாக நிற்கின்றன. மங்கையர்க்கரசியின் காதல் காங்கேயம் கமல விஜயம் குளத்தங்கரை அரசமரம் ஆகிய 5 சிறுகதைகளைத் தொகுத்து மங்கையர்க்கரசியின் காதல் என்ற சிறுகதைத் தொகுப்பை கம்ப நிலையம் சார்பில் அவரே வெளியிட்டார். இதுவே தமிழில் வெளிவந்த முதல் சிறுகதைத் தொகுப்பு. இந்த 5 கதைகளிலும் குளத்தங்கரை அரசமரம் கமல விஜயம் இரண்டும் தான் சமகால வாழ்வைப் பற்றிய கதைகள். ஐரோப்பாவில் ஏற்பட்ட தொழில் புரட்சிக்குப் பிறகு உருவான அவசர வாழ்க்கை தனக்கான வடிவமாகப் படைத்துக் கொண்டதே சிறுகதை. நீண்ட நேரம் அமர்ந்து வாசிக்க வாய்ப்பின்றி ஓடும் வாழ்க்கையில் போகிற போக்கில் வாசித்துவிடக்கூடியதாக சிறுகதைகள் பிறப்பெடுத்தன. இந்தியாவில் சுதந்திரப் போராட்டம் சூடுபிடித்துக் கொண்டிருந்த நாளில்தான் சிறுகதை பிறந்தது. ஆஷ்துரையைச் சுட்டுக்கொன்ற பின்மேற்கோள்குறி வாஞ்சி ஐயர் என்றழைக்கப்பட்ட சங்கர ஐயருக்கு துப்பாக்கிச் சுடுவதற்கு புதுச்சேரியில் பயிற்சியளித்த தீவிர அரசியலில் நிலை கொண்டிருந்த வ. வி. சு. ஐயர் வழியேதான் சிறுகதை நம் ஊருக்கு வந்து சேர்ந்தது. இதுகுறித்து மூத்த பத்திரிகையாளரும் இலக்கிய விமர்சகருமான என். ஆர். தாசன் குறிப்பிடும்போது இவரது தீவிர சுதந்திர இயக்க ஈடுபாடே இலக்கிய முயற்சிக்கும் இலக்கிய நோக்குக்கும் உத்வேகமாகி நின்றன என்று நாம் யூகிக்கலாம். சுதந்திர இயக்கம் என்பது அரசியல் அளவில் நின்றுவிடுவதில்லை அல்லவா? கலாச்சார இலக்கிய எல்லைகளையும் தீண்டக்கூடியதுதானே. அடிமைப்பட்ட தேசம் ஆதிக்க தேசத்தை எதிர்க்கும் அதே நேரத்தில் அதன் உன்னதங்களையும் சுவீகரித்துக் கொண்டு அதற்குமேல் நிற்கவும் இல்லாவிட்டால் அதற்குச் சமமாக நிற்க முயல்வதும் இயற்கை. அடிமைப்பட்ட தேசத்தின் தவிர்க்க முடியாத தவிப்பு இது என்று குறிப்பிட்டார். இப்படி சுவீகரித்துக் கொள்ளத்தக்க திறன் வ. வி. சு. ஐயருக்கு வாய்த்திட அவர் பெற்றிருந்த கல்வியும் ஒரு காரணம். ஆங்கிலம் பிரெஞ்சு ஜெர்மானிய வசன இலக்கியங்களில் அவருக்கு ஈடுபாடும் பரிச்சயமும் இருந்தன. வ. வி. சு. ஐயர் திருச்சிக்கு அருகில் வரகநேரியில் வரகநேரி வெங்கடேச சுப்பிரமணிய ஐயர் பிறந்த அவர் தன் 16 வது வயதில் பி. ஏ பட்டத் தேர்வில் சென்னை மாகாணத்திலேயே முதலாவதாகத் தேர்ச்சி பெற்றார். பிறகு சென்னைக்குச் சென்று வழக்குரைஞர் தேர்வில் முதல் பிரிவில் தேர்வு பெற்று சென்னை மாநகர் மாவட்ட நீதிமன்றத்தில் முதல் வகுப்பு வழக்குரைஞராகச் சேர்ந்து பணியாற்றினார். கிரேக்கம் இலத்தீன் பிரெஞ்சு ஆங்கிலம் வடமொழி தமிழ் ஆகிய மொழிகளில் ஆழ்ந்த புலமை பெற்றவர் வ. வி. சு. ஐயர் 19 வது வயதில் திருச்சிக்கு வந்து வழக்குரைஞராகப் பணியாற்றினார். இதற்கிடையே இவரின் மைத்துனர் பசுபதி ஐயர் என்பவர் வ. வி. சு. ஐயரை லண்டனுக்கு அழைத்துச் சென்று பாரிஸ்டர் கல்வி பயில வைக்கத் திட்டமிட்டார். அதன்படி 1907 ஆம் ஆண்டில் வ. வி. சு. ஐயர் ரங்கூன் வழியாக லண்டன் சென்றார். அங்கு அவர் இந்தியா ஹவுஸில் தங்கினார். பாரிஸ்டர் பட்டம் பெற வந்த வ. வி. சு. ஐயரை சுதந்திரப் போராட்ட வீரராக மாற்றியது இந்தியா ஹவுஸ். இங்கு அவர் அடிக்கடி சென்றபோது தீவிர தேசிய இயக்கவாதியான ஷாம்ஜி கிருஷ்ணவர்மா டி. எஸ். எஸ். ராஜன் வீர சாவர்கர் போன்ற விடுதலைப் போராட்ட வீரர்களின் தொடர்பு அவருக்கு கிடைத்தது. இவர்களின் நட்பால் இந்தியா ஹவுஸில் ரகசியமாக இயங்கி வந்த அபினவ பாரத் சங்கத்தில் வ. வி. சு. ஐயர் உறுப்பினராகச் சேர்ந்தார். அங்கு இருந்த மற்ற விடுதலைப் போராட்ட வீரர்களான விபின் சந்திரபால் லாலா ஹரிதயாள் மேடம் காமா ஆகியோருடன் ஒன்றிப் பழகினார். இவர் லண்டனில் வாழ்ந்த காலத்தில் பாரதியாரின் இந்தியா பத்திரிகைக்கு எழுச்சியூட்டும் வகையில் கட்டுரைகளை எழுதி அனுப்பினார் என்று நீளும் அவரது வாழ்க்கை வரலாறு விறுவிறுப்பான பக்கங்களைக் கொண்டது. இந்தப் பரந்த அனுபவமும் ஞானமும் தான் அவர் சிறுகதைக்கு வந்து சேர உதவின எனலாம். அவரது மறைவுக்குப் பிறகு இன்னும் 3 கதைகளைச் சேர்த்து 8 கதைகள் கொண்ட தொகுப்பாக மங்கையர்க்கரசியின் காதல் என்ற சிறுகதைத் தொகுப்பை அவரது துணைவியார் பாக்கியலட்சுமி வெளியிட்டார்.